மகர ராசி என்பதற்கு முக்கியமா 7.5 சனி நிவர்த்தி ஆகுது. ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் போயிருச்சாரு. முயற்சி பண்ணி கிடைக்காம போயிருக்கும். நிறைய மகர ராசியில் இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணம் நின்று போயிருக்கும். பிக்ஸ் ஆகி நின்று போயிருக்கும். நிச்சயதார்த்தத்துல போய் நின்று போயிருக்கும். முக்கியமா வீடை இழந்திருப்பாங்க நிறைய பேர். லோன் கட்ட முடியாம வீடு பேங்க் சீஸ் ஆகிருக்கும், ஆக்ஷன்ல போயிருக்கும். நிறைய பேர் வித்திருப்பாங்க கடன்னால. அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க எல்லாருக்கும் மகர ராசியா இருக்காங்க, அப்ப உதவி செஞ்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா கஷ்டம் தான் படுவாங்க. ஸ்ரீ வராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட குருஜி டாக்டர் வீனஸ் பாலாஜி அவங்க இணைந்திருக்கிறாங்க. அவங்க கிட்ட நிறைய கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்குமா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க சார். சூப்பர் சார், அடுத்ததா மகர ராசிக்கு சனிப்பெயர்ச்சி காலகட்டத்துல எப்படி இருக்கும்? ஏன்னா போன வருஷமே என்னன்னு சொன்னாங்கன்னா, மகர ராசிக்கு இந்த வருஷத்துல ஒரு சுப காரியம் உங்க வீட்டுல நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வருஷம் எப்படி சார் இருக்கும்? மகர ராசி என்பதற்கு முக்கியமா 7.5 சனி நிவர்த்தி ஆகுது. ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் போயிருச்சாரு. அதனால வரக்கூடிய காலகட்டங்கள்ல கண்டிப்பா இவங்க வீட்டுல நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நிறைய நல்ல விஷயங்களை இதுக்கப்புறம் தொடர்றதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. சார், வீட்டுல மூத்த பிள்ளையா இருக்கிற மகர ராசி நேயர்கள் நிறைய சுமை தாங்கிகளா இருப்பாங்க. நிறைய விஷயங்களை இழக்கக்கூடிய தியாகம் உள்ளம் படைத்தவர்களா இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் எப்படி சார் இருக்கும்? அவங்களுக்கு தான் நல்லா இருக்க போகுது. தியாகம் பண்ண பண்ண என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, உங்களுடைய வளர்ச்சி அதிகமா இருக்கும். நேரம் சரியில்லாதனால ஏதோ தாழ்ந்து போயிருக்கலாம், ஏதோ பிரச்சனை சந்திச்சிருக்கலாம். ஆனா வாழ்க்கையில நல்ல நேரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நல்ல நேரம் வர மார்ச்ல இருந்து இருக்கு. வாழ்க்கையில பெரிய உயரத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு மூத்த மகன்களா இருந்தா கண்டிப்பா உண்டு. ஒரு மன அழுத்தத்துல இருப்பாங்களே சார். இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா, காதல் தோல்வி அடைஞ்சிருந்தா கூட, இல்லைன்னா வேலை விஷயத்துல அடுத்தடுத்த உயர்வு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு ஒரு மன அழுத்தத்துல இருக்கிறவங்க அதுல இருந்து விடுபடுவாங்களா? கண்டிப்பா. இப்ப வேலை வாய்ப்பு கிடைச்சா, தொழில முன்னேற்றம் வந்துட்டா, நீங்க நினைச்ச விஷயம் நடந்துட்டா, கண்டிப்பா. ஏன் மனசோர்வு இருக்க போகுது, மனக்கவலை இருக்க போகுது? அதை எல்லாத்தையும் சனி பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து கொடுக்க போறாரு. 7.5 சனி முடிய போகுது. கண்டிப்பா மனநிலை பயங்கரமா மாற போகுது. நல்லா இருக்க போறாங்க. அப்ப இந்த வருஷம் திருமணம் அப்படின்றது மகர ராசிக்கு கை கொடுங்களா? கண்டிப்பா கை கூடும். முயற்சி பண்ணி கிடைக்காம போயிருக்கும். நிறைய மகர ராசியில இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணம் நின்று போயிருக்கும். பிக்ஸ் ஆகி நின்று போயிருக்கும். நிச்சயதார்த்தத்துல போய் நின்று போயிருக்கும். அவங்களுக்கு எல்லாருக்குமே வரக்கூடிய சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் திருமண யோகம் உண்டு. ஒரு வீட்டுல அப்பாவும் மகர ராசி, பையனும் மகர ராசி அப்படின்னா, இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்துல 2 பேத்துக்கும் ஏதாவது ப்ராப்ளம் வர மாதிரி இருக்குங்களா? 2 பேருமே பிரச்சனை இருந்தாங்க. 2 பேருமே நல்லா இருக்க போறாங்க சனி பெயர்ச்சிக்கு அப்புறம். இப்ப பாத்தீங்கன்னா, நிறைய தொழில்ல முன்னேற்றம் வரும்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா தொடர்ந்து அவங்களுக்கு நஷ்டமே கிடைக்குது. சோ இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு எப்படி இருக்கும்? மகர ராசி என்பவர்களுக்கு விதைச்சத அறுவடை செய்யக்கூடிய காலம். இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல லாபம் எடுக்கக்கூடிய காலம். அது வரைக்கும் அவங்க தாங்கிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. அதுல தேவையில்லாத சில விஷயங்கள் செஞ்சு அதை இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்து செஞ்சு போனதுனால நிறைய பிரச்சனை. இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கு, அதனால நான் பாதிக்கப்படலை அப்படின்னா சேஃபா இருக்குன்னு அர்த்தம். நிறைய பண வரவுகள் அதன் மூலமா வருவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இப்ப அப்பா வாங்கியிருக்க கடன் பாத்தீங்கன்னா, மகர ராசி இருக்கிற நம்ம நேயர்களுக்கு வருது அப்படின்னா, அவங்க அந்த கடன் பிரச்சனையில இருந்து விடுபடுவாங்களா? அந்த கடன் எல்லாம் அடைச்சிருவாங்களா? கண்டிப்பா. மகர ராசி என்பது முதல்ல 7 சனி முடியுது. அப்போ ஒரு வேலை கிடைக்க போகுது. வேலை கிடைச்சா என்ன பண்ண போறாங்க? அப்பா வாங்கிட்டாரு கடன், அதுக்காக விட்டுற மாட்டாங்க. அப்பாக்காக நான் கடன் கட்டுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு வேலை கிடைச்சிச்சு, பிசினஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அப்பா வாங்கின கடனையும் சேர்த்து கட்டக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பா வரும். அப்ப அவங்க குடும்பத்துல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா இருக்கும், கண்டிப்பா இருக்கும். இப்ப சொந்த வீடு வாங்குறதா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது சொந்தமா வாங்குறதா இருக்கட்டும், இந்த டைம்ல அவங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது கரெக்டா இருக்குமா? கண்டிப்பா. அவங்க நீங்க சொன்னாலும் சொன்னலனாலும் வரக்கூடிய மார்ச் மாசத்துக்கு அப்புறம் சொந்த வீடு வாங்க தான் போறாங்க. நானும் ஒரு வீடு வாங்கி காட்டுறேன் பாருன்னு சொல்ல தான் போறாங்க. முக்கியமா வீடை இழந்திருப்பாங்க நிறைய பேர். லோன் கட்ட முடியாம வீடு பேங்க் சீஸ் ஆகிருக்கும், ஆக்ஷன்ல போயிருக்கும். நிறைய பேர் வித்திருப்பாங்க கடன்னால. அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க எல்லாருக்குமே வரக்கூடிய சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் வீடு வாங்குறதுக்கான யோகம் இருக்கு, இடம் வாங்குறதுக்கான யோகம் இருக்கு, வண்டி வாகனம் வாங்குறதுக்கான அனைத்து விதமான யோகங்களும் உண்டு.
சரி, இறக்கப்பட்டு சிலருக்கு வந்து செய்யற அந்த உதவி வந்து அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடுமா சார்? இல்ல இறக்கப்படுறது அப்படின்னு சொல்றது எல்லாருக்கும் இயல்பு. அந்த இறக்கப்பட்டு உதவின்னு சொல்றீங்கல்ல, அந்த உதவி எப்ப செய்றீங்க? ம். நேரம் சரியில்லாத உதவி செய்யும்போது என்ன ஆகும்? அவங்க நம்மள ஏமாத்துற மாரி சூழ்நிலை வரும். நேரம் நல்லா இருக்கும்போது செய்யக்கூடிய உதவி, உங்களுக்கு நெறைய விஷயங்கள குடுக்கும். அப்ப மகர ராசியா இருக்காங்க, அப்ப உதவி செஞ்சிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா கஷ்டம் தான் படுவாங்க. ஆனா வரக்கூடிய சனி பெயர்ச்சிக்கு அப்புறம், அந்த உதவி தான் அவங்கள காப்பாத்தப் போகுது. அந்த தர்மம் தான் அவங்கள காப்பாத்தப் போகுது. இந்த மகர ராசிக்கு காதல் மூலமா கிடைக்க போறது வெற்றியா? இல்ல வேதனையா? மகர ராசி என்பவர்களுக்கு இத்தன நாள் காதல்ல வேதனை இருந்தது. வரக்கூடிய காலத்துக்கு அப்புறம் வெற்றி கிடைக்கும். முதல்ல தெளிவு முதல்ல வரும். ஏன் லவ் பண்றோம்? எதுக்காக லவ் பண்றோம்? காதல் பண்ணலாமா? வேண்டாமா? காதல் பண்ணக்கூடிய நபர் கரெக்ட்டா? தப்பான்னு ஒரு தெளிவு வரும். தெளிவு வந்தா வெற்றி கண்டிப்பா வரும். ஒரு விஷயம் பண்ண போறாங்க அப்டின்னா, எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணாம, ஒரு ஒரு பொறுமையா உட்கார்ந்து கவனமா செய்ற அந்த விஷயம் வந்து அந்த நிதானம் வந்து அவங்களுக்கு தேவையா? கண்டிப்பா. ஏன்னா மகர ராசி என்பவர்கள் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நீண்ட காலமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. அப்ப அந்த நேரம் நல்லா வருது. நேரம் நல்லா வரும்போது என்ன பண்ணணும்? நெறைய வாய்ப்புகள் வருமா? இல்லையா? அந்த வாய்ப்புகள் வரும்போது நீங்க கரெக்ட்டா சில முடிவு எடுக்கணும். எத செய்யலாம்? எத செய்யக்கூடாது? ஒரு லிஸ்ட் போட்டு நிதானமா யோசிச்சு செஞ்சாங்கன்னா, இன்னும் நெறைய விஷயங்கள் செய்ய முடியும். ஏன்னா மகர ராசி அப்படின்னாவே உழைப்புக்கு பேர் போனவர்கள். உழைப்பு நெறைய இருக்கு அவங்க கிட்ட. உழைக்க முடியும். அப்ப அந்த உழைப்ப சும்மா கன்னாபின்னான்னு செய்யாம, ஒருநிலைப்படுத்தி செய்யும்பொழுது, நிதானத்துடன் செய்யும்போது வெற்றி அதிகமா இருக்கும். சார், தாழ்வு மனப்பான்மையால சில விஷயங்கள் பண்ணாம விலகி இருந்து, ஒரு கூட்டம், ஒரு நிகழ்வுல இருந்து தனியா பிரிஞ்சு இருந்து, நமக்கு இது தெரியாது அப்படின்னு விலகி இருக்கிறாங்கல்ல சார். அவங்களுக்கு வந்து அந்த கூட்ட இனி வர அந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்துல ஒரு வெற்றியா இருக்குமா? தலை நிமிர்ந்து இருப்பாங்களா? கண்டிப்பா. ஏன்னா, இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில சிலது முயற்சி பண்ணியிருப்பாங்க. ஃபெயிலியர் ஆயிருக்கும். அந்த ஃபெயிலியர் என்ன பண்ணும்? நம்ம 4 பேர்ட்ட பேசினா ஏதாவது தப்பா பேசிருவோமோ? நம்மள ஏதாவது தப்பா சொல்லுவாங்களோன்னு ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஆனா சனி பெயர்ச்சி இப்ப 7 சனி முடியுது. இதுக்கப்புறம் இவங்களுக்கு வெற்றி நெறைய கிடைக்கும். இவங்க பேசுற விஷயங்கள் மத்தவங்க ரசிப்பாங்க. அப்ப கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும். ஒரு புகழ் கண்டிப்பா கிடைக்க போகுது. எந்த சாமிய வணங்குனா இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்த அவங்களுக்கு வர அந்த விளைவுகள்ல இருந்து அவங்கள கொஞ்சம் பாதுகாத்துக்க முடியும் சார்? சனி பெயர்ச்சி காலகட்டத்துல சனி பகவான் பக்கத்துல இருக்க சிவன் கோவில்ல சனீஸ்வர பகவான சனிக்கிழமை அன்னைக்கு எள்ளு தீபம் போட்டு வழிபாடு பண்ணலாம். இல்ல கோவிலுக்கு கொஞ்சம் தூரம் போ முடியும், டிராவல் பண்ண முடியும் அப்படின்னா, திருநள்ளாறு போயிட்டு நல தீர்த்தம்னு இருக்கு. ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துல குளிச்சுட்டு, அதுக்கப்புறம் சனீஸ்வர பகவான வழிபாடு பண்ணிட்டு வர்றது சிறப்பு. சரி, இவங்க வந்து எந்திரிக்கவே கூடாது. இவங்க கீழ விழுந்து இருக்கணும் அப்படின்னு சுற்றி நடக்க போற அந்த சில விஷயங்கள், தந்திரங்கள்லாம் இருக்குல்ல சார். அதுலருந்து அவங்க வெளிப்படுவாங்களா? இல்ல அந்த தந்திரங்களுக்கு அப்படியே அதிலேயே ஏமாற்றப்படுவாங்களா சார்? இல்ல ஆக்சுவலா வந்து என்னன்னா, நேரம் சரியில்லாத போது தான் தந்திரங்கள் ஜெயிக்கும். நேரம் நல்லா இருக்குன்னு தந்திரம் கூட ஜெயிக்காது. அப்ப இவங்களுக்கு நேரம் நல்லா இருக்க போகுது வர மார்ச்க்கு அப்புறம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஏற்கனவே இருந்த பிரச்சனை, அது தந்திரமா இருக்கலாம், எந்திரமா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அது எல்லாத்துலயும் தவிடுபொடியாயி வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய காலமா இருக்கும். ஓகே சார். மகர ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில எப்படி இருக்கும்னு சொன்னீங்க. என்னென்ன பண்ணணும், பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் சொன்னீங்க. குறிப்பா காதல் வந்து வெற்றி அடையும்னு சொல்லியிருக்கீங்க. இவ்வளோ நாள் வேதனையில இருந்து வெளில வரப்போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. திருமணமும் நடக்கும்னு சொல்லியிருக்கீங்க. இந்த வருஷம் அவங்களுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க. மகர ராசி நேயர்கள் வந்து இத கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷமா கண்டிப்பா இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா.